டீடாக் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை தாவேக்காவில் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரா இப்படின்ற ஒரு பேச்சு ரொம்பவே பூதாகரமாக கிளம்பிட்டு இருந்தது. இதன் மத்தியில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு நடிகர் லாரன்ஸ். நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, நான் வந்துடுது எந்த அளவுக்கு மக்கள் அங்கீகரிக்க போகிறாங்க இப்படின்ற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். முதல்ல அவர் டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டார். இந்த அரசியல் அப்படின்றது வேண்டாம்ப்பா, நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது ஒரு அரசியல் சாக்கடை. இதில் நல்லவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது, பணத்தை தான் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆரம்பத்தில் இவரை தடுத்ததாக என்ன பண்ணார், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தன்னுடைய அம்மா கிட்ட இவர் ரொம்ப பிரியமாக சொல்லும் போது அவங்க அம்மா தடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் பணிகளை மேற்கொள்ளும் போது கூட அம்மா ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது தான் தடை பண்ணிங்க, இப்போ மாறிடுச்சு, விஜய் அவர்கள் வராரு, நண்பர் வராரு அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு தடுத்ததாக அவர் முன்வச்சார். ஆனால் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்ட பிறகு அவர் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சஜஷன் கேட்குறாரு. பாருமா, நல்லவங்களாக வந்திருக்கிறாங்க, நீங்கள் வரமாட்டீங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, இந்த மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது நண்பர் விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா பரவாயில்லப்பா, நல்லவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க, காசெல்லாம் வாங்காமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, நீ வாக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பர்மிஷன் கொடுத்ததாகவும், ஸோ எங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, மக்களாகி நீங்கள் நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்றத இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவில் அவர் என்ன பண்ணார், போட்டார். மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, என்னை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன பண்ணுறாரு, சந்தித்து பேசுகிறார். இதில் அவர் பேசுனது பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்குது. அதாவது விஜய் அரசை பார்த்து யாரை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இவர் நினைக்கிறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல. இந்த ஆட்சியை நான் பார்த்துக்கிட்டு வரேன், இந்த ஆட்சி சூப்பராக நடக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை, அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகள் மூடுதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. தற்குறிகள் சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை ரசிகர்களோ தொண்டர்களோ யாரோ தற்குறி கிடையாது, அம்புக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இந்த அம்புக்குறி பார்த்திங்கன்னா மலையே உடைக்கும், போகாத இடத்துலலாம் போகும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். அம்புக்குறின்றாங்களே, இந்த அம்புக்குறி தவறான பாதையை காட்டுற ஒரு அம்புக்குறியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் ஒன்று போடுவாங்க. ரைட்டில் திரும்பினா இந்த ஏரோ மார்க்கு, லெஃப்ட்டில் திரும்பினா இந்த ஏரோ மார்க்கு, ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த ஏரோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்புக்குறிகளை போட்டிருப்பாங்க. ஆனால் விஜய் கட்சியில் இருக்கிற அம்புக்குறிகள் நம்மளை தவறான பாதையில் கொண்டு போதா இல்லை நேரான பாதையில் கொண்டு போதா இந்த அம்புக்குறிகள் அப்படின்னு தான் லாரன்ஸுக்கு நம்ம கேள்விகள் முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு நடிகர் லாரன்ஸ் அவர்கள். ஸோ விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி ஏற்றுக்கிறாரு அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் பொது வாழ்க்கையில் வந்த உடனே நீங்கள் தெருநாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருநாய் கூட அவர் ஒப்பிட்டு பேசுகிறாரு. யாரை ஒப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. விஜயாட்சியில் கேள்வி கேட்குறவங்கள ஒப்பிட்டு சொல்கிறாரா, இல்லை விஜயாட்சியில் கஷ்டப்படுறாங்களே கரண்ட் இல்லாமல் அந்த மக்கள் போராடுறாங்களே அங்கங்கே அந்த மக்களை இவர் சொல்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுது வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, உள்ளே போனால் தான் கரண்ட் பிரச்சனையா இல்லை பைப்பு பிரச்சனையா, அந்த ஃபேன் சுத்தாமல் இருக்குதா, இப்படின்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு உள்ளே போன பேர் தான் தெரியும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு ஆதரவாக சொல்கிறார். கரெக்ட், அவர் சொல்கிறது 100% கரெக்ட். அதில் நம்மளுக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஒரு வீடு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்லா பிரம்மாண்டமாக தெரியும், உள்ளே போகும்போது தான் பல குறைகள் இருக்கும் அப்படின்னா ஒரு விஜய்க்கு ஆதரவாக சொல்கிறார். கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றார். ஆனால் ஏன் நீங்கள் இதை விஜய்க்கு சொல்லலை சார்? ஆரம்பத்தில் இதே விஜய் சார் இந்த ஆட்சி மேலே திமுக ஆட்சி செய்யும்போது அது குறை இது குறை அப்படின்னு வெளியிலேருந்து பார்த்தாரு சார். இவர் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் கல்வித்துறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, நிதி விஷயத்தில் இவ்வளோ குறைகள் இருக்குது, வேலைவாய்ப்பில் இவ்வளோ குறைகள் இருக்குது, பெண்கள் பாதுகாப்பில் இவ்வளோ குறைவு இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ குறைகள் இருக்குன்னு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் பிரம்மாண்டமாக தெரியல, குறைகளை மட்டும்தான் பார்த்துட்டு போனார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது, உள்ளே போய் பார்த்தா தான் குறைகள் இருக்குன்னு. ஆனால் உங்கள் விஜய் சார் என்னமா பார்த்தாரு, வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டத்தை பார்க்கல,
குறைகளை மட்டும்தான் பார்த்தாரு. அப்படி குறைகளை பார்த்து உள்ள போகும்பொழுது அந்த குறைகளை சரி செய்யற வேலை தானே இவருக்கு. ஆனா இது வரைக்கும் என்ன குறைகளை சரி செய்திருக்காரு? அதை பத்தி அவருக்கு நீங்க கேள்வி கேட்டீங்களா? இல்ல கேள்விகளை முன் வச்சீங்களா? சொல்லுங்க லாரன்ஸ் சார் அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க தோணுது. சும்மா இவர் ஏதோ ஒண்ணு விஜய்க்கு நீங்க ஆதரவா பேசுங்க, பேச வேணாலாம் சொல்லல. அவருக்கு நீங்க சொம்பு தூக்குங்க, அண்டா தூக்குங்க, எது வேணா தூக்குங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு மட்டமான ஒரு உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்களே லாரன்ஸ் சார், ஏன் சார் அப்படின்னு தான் அவருக்கு நம்ம கேள்விகள் முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பிரம்மாண்டமா பார்த்துட்டு உள்ள போய் குறைகளை கண்டுபிடிக்கிறது வேற. ஆனா வெளியில இருந்து குறைகளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இப்போ உள்ள போயிட்டு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன பண்ணிருக்காரு, பேசி வச்சுட்டு வந்திருக்கிறாரு உங்க விஜய் சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா உள்ள இவர் பேசுனது எல்லாமே வெளியில இருந்து பார்த்த குறைகள் எதுவுமே கிடையாது. உள்ள போயிட்டு பார்த்தா தான் பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா இந்த பிரம்மாண்டத்தை வெளியில இருந்து பார்க்காம உள்ள போய் பார்த்த பேர் தான் பிரம்மாண்டம் தெரியுதுன்னா, அப்ப வெளியில இருந்து நீங்க குறைகள் சொன்னீங்களே, அந்த குறைகளை நீங்க என்ன தீர்த்தீங்க அப்படின்னா? இப்ப மக்கள் கஷ்டப்படலையா? இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை நல்லா ஸ்மூத்தா போதா? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சா? இது எல்லாத்தையுமே லாரன்ஸ் அவர்கள் விளக்கணும். ஏன்னா ஆட்சியை இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல. 717 கடைகளை மூடின, கோயில் குளங்கள்ல கல்வி நிலையங்கள்ல அருகில் இருந்த எல்லா கடைகளும் மூட சொன்னார் அப்படின்னு சொல்லி எத்தனை கடைகள் மூடினீங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்டா சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தானே சொல்றாரு. ஸோ இதை கூட லாரன்ஸ் அவர்கள் புரிஞ்சுக்காம இது பண்றாரு. தெருநாய்களுக்கு பிஸ்கட் பிடிக்கும், நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்றாரு. நீங்க யாரை தெருநாய்க்கள் சொல்றீங்க? கேள்வி கேட்குறவங்களையா இல்லை போராடுற மக்களையா? ஒன்றும் புரியல சார். தெருநாய்க்களுக்கு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்றீங்களே, அது முதல்ல நீங்கள் அந்த வார்த்தை பிரயோகம் ஒன்று இருக்குல்ல, இதை கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்தணும். ஏன்னா கேள்வி கேட்குறவங்களை நீங்கள் அப்போ உங்கள் அதாவது விஜய் ஆட்சியில் கேள்வி கேட்குறவங்க எல்லாரும் இதோட தான் ஒப்பிடுவீங்களா? அப்போ கேள்வி கேட்கக்கூடாதுன்றீங்களா? இல்லை போராடுற மக்கள்ன்றீங்க. இப்போ கரண்ட் பிரச்சனை எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுது சார்? மக்கள் வீதிக்கு போராடுறாங்க சார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்போது எது நடந்தாலும் எது பிரச்சனை நடந்தாலும் அமைதியாக இருக்கணும். ஒரு புது வீட்டுக்கு போயிட்டு வீடுக்கு செட் ஆகணும், அந்த தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் செட் ஆகணும் அப்படின்ற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். எதுவுமே இது பண்ணக்கூடாது. உங்களை கேள்வி கேட்டால் நாயோட ஒப்பிட்டு பேசுவீங்க, புது வாடகை வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க. என்னதான் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆனால் ஆக மொத்தம் ஒன்று தெரியுது, இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, இல்லை திருச்சி கிழக்கில் நிற்க போறாரா அப்படின்னு தெரியல. அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த அம்புகுறிகள் எல்லாம் நம்மளை தவறான பாதையில் காட்டுறதுக்கு அம்புகுறி இருக்கா, இல்லை சரியான பாதையில் அம்புகுறி இருக்கா, இதை பாதாளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு இந்த அம்புகுறி காட்டுதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த அம்புகுறி நல்லா தெரிஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஆட்சியில் குறையே இல்லாத மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கேள்வி கேட்குறவங்களை தெருநாய்க்களோடு ஒப்பிட்டு பேசுறாருன்னா என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில இவர் இது பண்றாரு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த மக்களால தான் விஜயும் சரி நடிகர் லாரன்ஸும் சரி உச்சத்துல இருக்கிறாங்க அப்படின்றத மறந்து விடக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் பேசுகிறீங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதா இங்கே பேசும் பொருளாக இருக்குது. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் தாராளமாக அரசியலுக்கு வரலாம். இதுக்கு யாரும் நீங்கள் மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலானாலும் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் வருது வராது. ஆனால் வர்றீங்கள மக்களை எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு தரக்குறைவாக பேசுறது, மக்களை இந்த அளவுக்கு அடிமட்ட லெவலில் வச்சு பேசுறது, இதெல்லாம் எந்த வித நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. தொடர்ச்சியாக இந்த தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கும் தொடர்ச்சியாக மக்களை இந்த மாதிரி ஒரு முட்டாளாக்குற ஒரு விஷயத்துல தான் இவங்க இருக்கிறாங்களோ அப்படின்றது தான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இந்த ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்குறவங்களையும் போராடுறவங்களையும் விமர்சனம் வைக்கிறவங்களையும் எல்லாரையுமே தெருநாய்களோடு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா இவருடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.